திருக்குறளின் மாண்புகளே திண்ணன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே, என் தொகையினர் கணக்கே இன்னரும் பாப்பத்தே, என் தொகையினர் கணக்கே, மண்ணுஞ் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே, மண்ணுஞ் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே, அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே என்று பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களால் புகழப்பட்ட எம் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். என் தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாணவ செல்வங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஒரு பாட பகுதியை குறித்து பார்க்க போறோம். இந்த வைகறை வகுப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமாக மாணவர்கள் எளிதில் மனதில் நிலைநிறுத்தி கொள்ளும்படியான ஒரு சுலபமான ஒரு பகுதியை குறித்து தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எதை குறித்து பார்க்க போறீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதாவது 14 கீழ்கணக்கு நூல்கள். நிச்சயமா மாணவ செல்வங்கள் இந்த 14 கீழ்கணக்குல ஒரு சில நூல்களை கடந்துதான் பள்ளி பருவத்திலிருந்து வந்திருப்பீங்க இல்லையா? 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு ஏன்பா பேர் வந்துச்சு தெரியணும்ல. 14 அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 18 அப்படின்னு அர்த்தமா. என்னம்மா? 14 அப்படின்னா 18 அப்படின்னு அர்த்தம். கீழ் அப்படின்னா சிறிய அப்படின்னு அர்த்தமா. கீழ் அப்படின்னா சிறிய. சரிங்களா? அப்போ 18 சிறிய பாடல் அடிகளை உடைய, கொஞ்சம் கம்மியா கொஞ்சம் கொஞ்சமா பாடல் அடிகளை உடைய. சரிங்களா? கணக்கு அப்படின்னா நூல்கள் அப்படின்னு அர்த்தமா. சரிங்களா? அதனாலதான் நம்ம முன்னோர்கள் 14 கீழ் கணக்கு அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்களாம். சரியா? இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் பாத்தீங்கன்னா, அதாவது சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? அதாவது அப்போதைய காலகட்டத்துல புலவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வீரம், காதல், கொடைத்தன்மை, ஆட்சித்திறன், ஓகேதானா, நாட்டினுடைய வளம், இதை குறித்து ரொம்ப ஏகபோகமாக சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல எப்படி வீரம், காதல், ஆட்சித்திறன், நாட்டினுடைய வளம், கொடைத்தன்மை, இதை குறித்தெல்லாம் ரொம்ப சந்தோஷமா பாடிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல களப்பிரர்கள் உள்ள புகுந்து பாத்தீங்கன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. சேர சோழ பாண்டியர்கள் காலத்துல களப்பிரர்கள் உள்ள புகுந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது நிச்சயமாக மன நிம்மதியை இழக்கிறார்கள் மக்கள். இப்போ அந்த தீமையான அந்த சூழல்ல, அதாவது கேடுபாடான அந்த சூழல்ல நிச்சயமாக மக்களுக்கு நன்மை எது தீமை எது அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் புலவர் பெருமக்கள். சரிதானா? அப்போதைய காலகட்டத்துல இவங்க கொடுத்ததுதான் என்னன்னு சொல்றாங்கம்மா, அதாவது அறநூல்கள். 14 கீழ்கணக்குல பெரும்பான்மை இடம்பெற்றிருக்கக்கூடியது என்னம்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா அறநூல்கள். சரியா? சரி, அப்போ அந்த களப்பிரர்களுடைய காலத்தை இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ 14 கீழ்கணக்குக்கு பாத்தீங்கன்னா சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, இருண்ட கால இலக்கியம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. சரியா? இப்ப நாம உள்ள போலாமா? இது உள்ள எத்தனை நூல்கள் இருக்கு, அதுல எத்தனை நூல்கள் அறநூல்கள், அதுல எத்தனை நூல்கள் அக நூல்கள், அதுல எத்தனை புறநூல் அப்படிங்கிறத ரொம்ப அழகா வேறு பிரிச்சு நம்ம பார்க்கலாமா? சரிங்களா? இன்னைக்கு சும்மா ஒரு முன்னோட்டம் மட்டும்தான். சரியா? அந்த 18 நூல்கள் எது, அதுல எத்தனை பாடல்கள், அதாவது எத்தனை அடிகள் அது உள்ள பாடல்கள் இருக்குது, அதை இயற்றிய புலவர் பெருமான் யாரு, அதோடைய காலம் என்ன, அதோடைய சமயம் என்ன அப்படிங்கிறத மாத்திரம்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? அடுத்தடுத்த வகுப்புகள்ல நாம
ஒவ்வொரு நூலா சுவாரஸ்யமாக அதற்குண்டான செய்திகளை பாடல்களோட விளக்கமா நாம பார்க்கலாம். சரிங்களா? நாலடி நான்மணி இந்த பாடல் வரிகள் பாருங்க, நம்முடைய 18 அந்த நூல்களையும் எவ்வளவு அழகா வரையறுத்து சொல்லியிருக்கு பாத்தீங்களா? நாலடி நான்மணி நாள் 40 ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மா மூலம் இந்நிலைய காஞ்சியுடன் ஏலாதி என்பவே கை நிலையவாம் கீழ்கணக்கு. எவ்வளவு அழகான வரிகள் பாருங்க இல்ல? இதுக்குள்ள அந்த 18 கீழ்கணக்கினுடைய நூல்களையும் அவ்வளவு அழகா ஒரு சேர அடுக்கி அழகா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்ப நிறைய தகவல்கள் வேண்டாம் நம்மளுக்கு. இதுல இருக்கிறது அதற்குண்டானது சும்மா ஒரு மேலோட்டமா நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம நூல்கள் வாரியாக விளக்க செய்திகளோடு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், முதல்ல மாணவ செல்வங்களுக்கு ஒண்ணு நம்ம சொல்லணும். இதுல 18 நூல்கள்னு பார்த்திருக்கிறோம் இல்லையாமா? இல்லைங்களா? பாருங்க, 18 நூல்கள் சரிங்களா? இந்த 18 நூல்கள்ல 11 நூல்கள் அறநூல்கள். 11 நூல்கள் அறநூல்கள். இதுல பாருங்கம்மா, 6 நூல் பாத்தீங்கன்னா அகநூல். 6 நூல்கள் அகநூல்கள் இருக்கு இதுக்குள்ள. அடுத்தது பாருங்க, ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தான் என்னதுமா நமக்கு புறநூல். சரிங்களா? இதை உங்களுக்கு நான் அழகா வரிசைப்படுத்தி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த பாடல்ல இருக்கக்கூடிய வரிசை கிரமமாக நூல்கள் அடுக்கப்பட்டிருக்கு. சரியா? சரி, பார்க்கலாமா? நாலடியார் நிச்சயமாக நமக்கு பரிச்சயமான ஒரு நூல். அதாவது பாத்தீங்கன்னா நாலடி 400 வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் அப்படின்லாம் புகழப்பட்ட பாத்தீங்கன்னா ஒரு சமண சமயம் சார்ந்த நூல். ஏன்னா பல சமண துறவிகளால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்குண்டான அந்த கதை வரலாறு எல்லாமே நாம அந்த நூல் பார்க்கும்போது அம்மா உங்களுக்கு அழகா சொல்லித்தரேன். சரிங்களா? சரி, இப்ப பாருங்கம்மா, இதுல என்ன சொல்லி சார்ந்து இருக்குது இந்த நூலினுடைய செய்திகள்? அறம் சார்ந்த செய்திகளா இருக்குது. எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு பாருங்க, 400 பாடல்கள் இருக்குது. சரிங்களா? 12 இயல்கள், 40 அதிகாரங்கள், 400 பாடல்களை கொண்ட நூல். சரிங்களா? பாருங்க, சமண துறவிகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. யாரோ ஒருத்தவர் மாத்திரம் கிடையாது, பல சமண துறவிகள் ஒன்றாக சேர்ந்து எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் 14 கீழ்கணக்கு நூல்களிலேயே தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் நாலடியார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? நிறைய பேர் எழுதியிருக்காங்க, அதை ஒன்னா சேர்த்து தொகுத்து வச்சிருக்கிறாங்களா இல்ல? எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்களேன். அடுத்தது பாருங்கம்மா, இதோடைய காலம் பாருங்க 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறதுமா. சமயம் பாருங்க சமண சமயம். சரிதானா? சரி, அடுத்ததுக்கு போலாமா? சரி, பாருங்க, அடுத்தது பாருங்க நான்மணி கடிகை. இதுவும் எது சார்ந்த ஒரு நூல்மா? ஏன்னா நான் உங்களுக்கு பிரிச்சு சொன்னேன் இல்லையா? 11 நூல் அறநூல்மா, 6 நூல் அகநூல்மா, ஒன்னே ஒண்ணு புறநூல்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப பாருங்க நான்மணி கடிகை, இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு அறம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு நூலுக்குமே நூலினுடைய பெயர் காரணம்னு ஒண்ணு இருக்குது நமக்கு. புரியுதுங்களா? இப்ப நாலடியாருக்கு ஏன் அந்த பெயர் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 அடிகளை கொண்டு ஆர் எனும் சிறப்பு விகுதியும் பெற்றதால் நாலடியார் என பெயர் பெற்றது. சரிங்களா? நாலடியார பேச போனோம்னா அது போய்கிட்டே இருக்கும் செய்திகள். சரியா? சரி, அடுத்தது பாருங்க நான்மணி கடிகை. நான்மணி கடிகைன்னு ஏமா பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 மணிகள் பொருத்தப்பட்ட ஒரு மாலை. அந்த மாலைய அப்படியே இரவு நேரத்துல இருட்டுன்னு சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த இருட்டுல அந்த மாலையை போட்டுக்கிட்ட அப்படி நடந்து போனீங்கன்னா அந்த இருட்டு படா என்று உங்களை விட்டு விலகி ஓடுமா. புரியுதுங்களா? அது போல அந்த மணியினுடைய வெளிச்சம் எப்படி உலகத்தினுடைய புற இருளை அகற்ற வல்லதோ அது போல. சரிதானா? இந்த நான்மணி கடிகை அப்படிங்கிற நூல்ல இருக்கக்கூடிய 4 அறக்கருத்துகள் மக்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருளை போக்க வல்லது அப்படின்னு நூலு சொல்லுது. புரியுதுங்களா? பார்க்கலாமா? அப்ப நாம அதாவது முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 மணிகள் கோர்க்கப்பட்ட அந்த மாலை
அவ்வளோ பாத்தீங்கன்னா நமக்கு நன்மையான கருத்துக்களை சொல்லுது. அந்த மணி மாலைகள் உலகினுடைய புற இருளை அது அகற்ற வல்ல அளவுக்கு பாத்தீங்கன்னா பிரகாசமான ஒளியை கொண்டதாக காணப்படுகிறதாம். சரியா? இப்ப இது குறித்த தகவல்கள் நம்ம பார்க்கலாமா? இதுல பாருங்க 104 பாடல்கள்னு கொடுத்திருப்பாங்க. மாணவ செல்வங்கள் இந்த அட்டவணையை தெளிவா பார்க்கணும். சரிங்களா? இதுல ஒரு சில மாறுபாடுகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன், அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, 104 பாடல்கள் கரெக்ட் தான், 104 பாடல்கள் தான். ஆனா இதை பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில எப்படி உங்களுக்கு வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான்மணி கடிகை கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து எத்தனை பாடல்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப மாணவ செல்வங்கள் எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். அப்ப கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 104 + 2. அப்ப கடவுள் வாழ்த்து எத்தனைடா? நமக்கு 2 பாடல்கள் இருக்கு. கடவுள் வாழ்த்தோடு சேர்த்துனா மாணவ செல்வங்கள் எத்தனை சொல்லணும்? 106 பாடல்கள்னு சொல்லணும். சரியா? வெறுமனே நான்மணிக்கடியில் உள்ள பாடல்கள் அப்படின்னா 104 பாடல்கள்னு சொல்லணும். சரிதானா? தெளிவா இருக்கீங்களா? சரி, அடுத்தது பாருங்க, ஆசிரியர் யாருமா? விளம்பி நாகனார். டிஎன்பிஎஸ்சியில அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகே தானா? அதாவது நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். இந்த விளம்பி நாகனார்ல பாத்தீங்கன்னா விளம்பிங்கிறது என்னப்பா அப்படின்னு நம்மள கேட்பாங்க. புரியுதுங்களா? அந்த விளம்பி அப்படிங்கிறது அவருடைய ஊர் பேரு, நாகனார் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். சரியா? சரி, இதோட காலம் பாருங்க 4ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? என்ன சமயம் சார்ந்த நூலாம் பாருங்க? வைணவ சமயம் சார்ந்த நூல், திருமாலை குறித்து பாடப்பட்ட ஒரு நூல். சரியா? சரி, அடுத்ததுக்கு போலாமா? நாம பாருங்களேன், இன்னா 40 இன்னா 40 இதுவும் பாத்தீங்கன்னா அறம் சார்ந்த செய்திகளை சொல்லக்கூடிய நூல். அழகா மாணவ செல்வங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னா 40 இனியவை 40. புரியுதுங்களா? அப்ப இன்னா அப்படின்னா செய்யக்கூடாத செயல்களை குறித்து பேசுவது. சரிதானா? இத நீ தொட்ட நீ கெட்ட அப்படின்னு சொல்லுது அந்த நூல். புரியுதா? ஒரு மனுஷன் இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, இதுல நீ கைய வச்ச வீணாயிடுவப்பா அப்படின்னு சொல்லுது நூல். புரியுதா? அப்ப இன்னா 40 அப்படின்னா இன்னா செய்யக்கூடாத செயல்களை குறித்து பேசுவது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்களே சொல்லிட்டாங்க 40 பாடல்கள். சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா 40 ஆசிரியர் பாருங்கம்மா, கபிலர். ஆசிரியர் யாருமா? இன்னா 40 ஆசிரியர் கபிலர். சரிங்களா? இதை குறித்து, இந்த நூலை குறித்து நிறைய தகவல்கள் இருக்குது. நாம் அடுத்தடுத்த வகுப்புல அதை பத்தி விழாவாரியாக பேசலாம். சரியா? சரி, அடுத்தது பாருங்கம்மா, இதோடைய காலம் என்னன்னு கொடுத்திருக்கிறாங்க? 4ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்திருக்கிறாங்க. சரியா? சைவ சமயம் சார்ந்த நூல் அப்படின்னு பேசப்படுகிறது. சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க, இனியவை 40. அப்போ இனியவை 40 அப்படின்னா ஒரு மனிதன் எதை செஞ்சா நல்லா இருப்பான். புரியுதுங்களா? இதை செஞ்சினா நீ நல்லா இருப்ப, இப்படி வாழ்ந்தினா நீ நெடுகாலம் உன்னுடைய வாழ்க்கை நீடிக்கும், இப்படி நீ செஞ்சினா உனக்கு புண்ணியம் கிட்டும் அப்படின்னு செய்யக்கூடிய செயல்களாக சொல்லக்கூடிய நூல் எதுப்பான்னு கேட்டீங்கன்னா இனியவை 40. சரிங்களா? இதுவும் பாத்தீங்கன்னா அறம் சார்ந்த செய்திகளை தான் நம்மளுக்கு சொல்லுது. இதுல பாருங்கம்மா 40 பாடல்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதோட ஆசிரியர் யாருங்கம்மா? பூதஞ்சேந்தனார் அப்படின்னு சொல்லப்படுறார். சரியா? இது பாருங்க காலம் 2ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? சமயம் சார்ந்த செய்திகள் பாத்தீங்கன்னா சரியான தகவல் கிடைக்கல, ஒரு நூல்ல ஒரு மாதிரி இருக்கும். சரியா? அப்படி இருந்தா உங்களுக்கு சமயங்கள் அங்க நோட் பண்ணியிருக்க மாட்டேன் நான். சரியா? சரி, 2ஆம் நூற்றாண்டு. ஆமா, நீங்க வேணா பாருங்களேன், இந்த 17 கீழ்கணக்குல அறநூல்கள் வரிசையில நம்ம சொல்லும் பொழுது இன்னா 40 இனியவை 40 தானே பேசுறோம். ஆர்டரும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாடல்கள்ல அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா காலத்தால் முற்பட்டது. டிஎன்பிஎஸ்சியில முக்கியமான ஒரு வினா இந்த வினா. இன்னா 40 இனியவை 40ல காலத்தால் முற்பட்டது எதுன்னு கேட்பாங்க. காலத்தால் முற்பட்டது அப்படின்னா எதுமா? நமக்கு இனியவை 40 தான் காலத்தால் முற்பட்டது. இன்னா 40 என்ன காலம்ங்க? 4ஆம் நூற்றாண்டு. ஆனா இனியவை 40 பாருங்கம்மா 2ஆம் நூற்றாண்டு. அப்ப எதுமா காலத்தால் முற்பட்டது? நமக்கு இனியவை 40 தான் முற்பட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது போலாமா? நாம பாருங்களேன், கார் 40. கார் 40 அதாவது அறநூல் வந்துகிட்டே இருந்துச்சு, இடையில அகநூல் கலந்திருக்குது. கார் 40 அப்படின்னா கார்காலம் குறித்த, கார்காலத்தை குறித்து
அதாவது கார்காலத்தினுடைய சிறப்பு அது குறித்து எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? கார் 40, அதனால அந்த பேரே வழங்கிடுச்சு பாருங்க. புரியுதாமா? சரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அகம் சார்ந்த நூல் பாருங்க. அதனாலதாம்மா சொல்லுவாங்க 11 கீழ்கணக்கு வந்து பாத்தீங்கன்னா திணை சார்ந்து இயற்றப்பட்டிருக்கு, காலம் சார்ந்து இயற்றப்பட்டிருக்கு, இடம் சார்ந்து இயற்றப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி சில கருத்துக்கள் மருந்து சார்ந்து இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அம்மா உங்களுக்கு இதெல்லாம் முடிச்சிட்டு இந்த அதாவது பாத்தீங்கன்னா அந்த குறிப்பால் அதுக்கு பேர் வந்திருக்கு இல்லையா, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எதுப்பா இடத்த வச்சு அந்த நூல் வந்திருக்கு, எது திணைய வச்சு நூல் வந்திருக்கு, மருந்த வச்சு என்னென்ன நூல்கள் வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? சரி, பார்க்கலாமா? கார் 40 வந்து பாத்தீங்கன்னா கார்காலம், மழைக்காலம். அந்த மழைக்காலத்தினுடைய அந்த சிறப்பு குறித்து, புரியுதுங்களா, அதை குறித்து அந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக அதை வச்சே பாடியிருப்பாங்க. கார்கால வருணனை குறித்து பாடப்பட்ட நூல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வருணனை குறித்து பாடப்பட்ட 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எதுப்பான்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு கார் 40. பாருங்க, அகம் சார்ந்தது நான் சொன்னேன் பாத்தீங்களா, 40 பாடல்கள் தான். சரியா? யாருமா ஆசிரியரா? கண்ணன் கூத்தனார். ஓகே தானா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணன் சேந்தனார்னு ஒருத்தர் இருக்கிறார். ஓகே, அப்ப பாருங்க கண்ணன் கூத்தனார் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா கார் 40 ஆசிரியர் கண்ணன் கூத்தனார். அப்ப நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? காரை ஓட்டிக்கிட்டு போறாரு. எப்படி ஓட்டிக்கிட்டு போறாருன்னா கூத்தாடிக்கிட்டே கண்ணன் ஓட்டிக்கிட்டு போறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜாலியா சந்தோஷமா ஓட்டிக்கிட்டு போறாரு. அப்ப கார் 40 யாரு? கண்ணன் கூத்தனார். ஓகே, சூப்பர். பாருங்க, காலம் என்னமா? 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சமயம் சார்ந்த குறிப்புகள் இல்லை. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்கம்மா, களவழி 40. மாணவ செல்வங்கள் கவனமா இருக்கணும். களவழி 40 வந்து பாத்தீங்கன்னா 11 கீழ்கணக்குல ஒரு புறம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது களவழி 40ல. புரியுதுங்களா? அதாவது ஒரு புறம் சார்ந்த நூல். இந்த களவழி 40 வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மிகப்பெரிய ஒரு போர் பற்றி எழுந்த நூல் ஒண்ணு இருக்கு தெரியுமா? கலிங்கத்து பரணின்னு சொல்லுவாங்க பாருங்க. மிகப்பெரிய ஒரு போர் பற்றி எழுந்த நூல் கலிங்கத்து பரணி. அதற்கு முன்னோட்டமாக பாடப்பட்ட நூல் தான் எதுப்பான்னு கேட்டீங்கன்னா களவழி 40 அப்படின்னு சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? சரியா? கலிங்கத்து பரணி நிச்சயமா மாணவ செல்வங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு பெரிய போர் பற்றி எழுந்த நூல். ஆனா ஒரு சிறிய போர் பற்றி எழுந்த நூல் எதுப்பான்னு கேட்டீங்கன்னா களவழி 40. அதனாலதான் சொல்லுவாங்க கலிங்கத்து பரணிக்கு முன்னோட்டமாக பாடப்பட்ட 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எதுப்பான்னு கேட்டீங்கன்னா களவழி 40. சரியா? உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வர இன்னும் நான் நிறைய தகவல்களே கொடுக்கல. இதை தனித்தனியா பார்க்கும்போதுதான் நம்ம நிறைய தகவல்கள் வரும். ஆனா இன்னைக்கு நாம முன்னோட்டமா பார்க்கும்போதே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு செய்தியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. டிஎன்பிஎஸ்சியில கேட்ட தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? சரி, போலாமா? பாருங்களேன், அடுத்தது பாருங்கம்மா. இதுல பாருங்க களவழி 40மா 40 பாடல்கள் தான் இதுல பாடப்பட்டிருக்குது. பொய்கையார். ஓகே தானா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா 4 பொய்கையார்கள் இருந்ததாக ஒரு தகவல் இருக்குது நமக்கு. புரியுதுங்களா? இதுல பாடப்பட்டவர் இவர் ஒரு பொய்கையார். சரிதானுங்களா? அது மாதிரி உங்களுக்கு 4 பொய்கையார்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க என்னென்ன நூல்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் இந்த நூலை குறித்து பேசும்போது தகவலை சொல்றேன். சரியா? அடுத்தது பாருங்க, 5திணை 50. இப்பதான் நம்ம திணையை குறித்து வந்திருக்கிறோம் உள்ள. சரியா? 5திணை 50, 5திணை 60. 5திணை 60ன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? கைநிலைன்னு ஒரு நூல் படிச்சிருப்பீங்க நீங்க. கைநிலை, அதுக்குதான் என்னடா இன்னொரு பேரு 5திணை 60ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ஆர்டர்ல சொல்லித்தரேன், அவ்வளவுதான். 5திணை 50, 5திணை 60, 5திணை 70. இப்ப ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம்ல. 60ன்னு மட்டும் வந்தா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? கைநிலை அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பார்க்கலாமா? பாருங்களேன், 5திணை 50மா இது என்னமா? அகம் சார்ந்த நூல். சரியா? எத்தனை பாடல்கள் இருக்கு இது உள்ள? 50 பாடல்கள் இருக்குதான். இது திணை குறித்து எழுந்த நூல். நான் சொன்னேன்ல, இடம் குறித்து எழுந்திருக்குதுமா இதுல நூல்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காலம் குறித்து எழுந்த நூல்களும் இருக்குதுமா. சொன்னேன் இல்லையா நானு? மருந்து குறித்து. சரியா? அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது என்னதுமா? திணை குறித்து எழுந்த நூலாம். அப்ப பாருங்கம்மா, 5திணை 50ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அகம் சார்ந்த நூல், காதல் சார்ந்த நூல்மா. 50 பாடல்கள்னா அப்ப எப்படி பிரிக்கலாம் நாம? ஓகே தானே? 5 10
50. பைத்தஞ்சு 50 இல்லையா? அப்ப ஒரு திணைக்கும் எத்தனை பாட்டு? 10 10 10 10 பாடல்களாக 50 பாடல்கள் இதுக்குள்ள இருக்குது. சரிதானா? இதோட ஆசிரியர் யாருன்னு பாருங்க, மாறன் பொறையனார். யாரும் ஆசிரியரு? மாறன் பொறையனார். காலம் பாருங்க, 4ஆம் நூற்றாண்டு. சரியா? சரி, அடுத்தது பார்க்கலாமா? 5 கொடுத்துட்டாங்க. 5 லாஸ்ட்ல இருக்குது. சரியா? மாணவ செல்வங்கள் குழப்பிக்காதீங்க. சரியா? 5 பாருங்கம்மா, இதுவும் அகம் சார்ந்த நூல் தான். எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு பாருங்க, 70 பாடல்கள் இருக்குது. அப்பன்னா இவ்வளவு நேரத்துக்கு கணக்கு பண்ணிருக்கணுமே நீங்க. ஒவ்வொரு திணைக்கும் அப்ப எத்தனை பாட்டு வந்தா 70 பாடல்கள் வரும்னு நீங்க சொல்லுங்க. ஒரு திணைக்கும் எத்தனை பாடல்கள் அப்ப நமக்கு? 14 14 14 14 14 14 பாடல்களாக 14 பாடல்கள் வீதம் மொத்தம் எத்தனை பாட்டுமா நமக்கு? 70 பாடல்கள். சரிங்களா? ஆசிரியர் யாருன்னு பாருங்க, மூவாதியார். சரிங்களா? அப்ப 70 வயசு முதியவர்னு ஞாபகம் வச்சுக்கேன்பா, மூவாதியார் முதியவர். சரியா? சரி, பாருங்க காலம் பாருங்க, 5ஆம் நூற்றாண்டு. சமயம் பாருங்க, சைவ சமயம் சார்ந்த நூல். சரிங்களா? சரி, அடுத்தது போலாம் பாருங்களேன். திணை மொழி 50. இதுலயும் பாத்தீங்கன்னா திணை குறித்த செய்திகள் தான், 5 திணைகள் சார்ந்த செய்திகள் தான். காதல் அதை பத்தி பேசப்பட்ட ஒரு அகம் சார்ந்த நூல் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா பாருங்கம்மா, 50 பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா அதாவது 5 திணைகள்மா, திணை வாரியாக எத்தனை பாடல்கள் நமக்கு? 10 10 பாடல்கள் வாரியாக 50 பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட ஆசிரியர் யாருன்னு பாருங்க, கண்ணன் சேந்தனார். நீங்க குழப்பிக்க கூடாது. சரியா? கண்ணன் கூத்தனார், கண்ணன் சேந்தனார். சரிங்களா? திணை மொழி 50ன்னு கேட்டா கண்ணன் சேந்தனார். ஓகே தானா? கார் 40 யார் ஓட்டிக்கிட்டு போனா? கண்ணன் ஓட்டிட்டு போனார். கூத்தாடிக்கிட்டே கண்ணன் ஓட்டிக்கிட்டு போனார். ஞாபகம் வச்சுக்கலாமா? சரி, இங்க பாருங்க, கண்ணன் சேந்தனாரா? காலம் என்னதுமா? 5ஆம் நூற்றாண்டு. ஞாபகம் வச்சுக்கலாமா? சரி, அடுத்தது பாருங்கம்மா, திணை மாலை 150 அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பாத்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடமொழி சொற்கள் மிகுதியாக கையாளப்பட்ட 14 கீழ்கணக்கை சேர்ந்த ஒரு அகநூல் எதுப்பான்னு கேட்டாங்கன்னா திணை மாலை 150 நாம சொல்லணும். சரிங்களா? அகநூல்லயே எதுப்பா பெருசுன்னு கேட்டாலும் திணை மாலை 150 தான் நீங்க சொல்லணும். அகநூல்லயே எதுப்பா சின்னது அப்படின்னு கேட்டா கார் 40 நீங்க சொல்லணும். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியா நம்ம பார்க்கும் பொழுது விலாவாரியா உங்களுக்கு நான் சொல்றேன். சரியா? பாருங்க, திணை மாலை 150. அப்ப அகநூல் செட்டுல பார்த்தோம்னா இதுலதான் பாத்தீங்கன்னா பாடல்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்குது நமக்கு. பாருங்க, அகம் சார்ந்த நூலா எத்தனை பாடல்கள்மா இதுல இருக்கு? 150 பாடல்கள் இருக்குதா? ஆசிரியர் பாருங்க, கனி மேதாவியார். இவர் ஒரு வடமொழி புலவர். சரிங்களா? இந்த 14 கீழ்கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா நாம? இந்த 14 கீழ்கணக்குல 2 நூல்கள் எழுதியிருக்கிறாரு இவரு. சரியா? 2 நூல் எதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு திணை மாலை 150, இன்னொன்னு எந்த நூல்மா? எல்லாருக்கும் தெரியும், ஏலாதி. இந்த 2 நூலுக்கும் யார் ஆசிரியர்னு கேட்டீங்கன்னா கனி மேதாவியார். இவர் தான் ஆசிரியர். சரியா? சரி, காலம் பாருங்க, 5ஆம் நூற்றாண்டுமா, சமண சமயம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? சரி, அடுத்ததுக்கு போலாமா? திருக்குறள். அதாவது பாத்தீங்கன்னா அனைவரும் அறிந்த ஒன்று. சரியா? உலக பொதுமறை இல்லையா? சரி, அதாவது எல்லா சமயத்தாராலும் எல்லா நாட்டினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இல்லையா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இலக்கியம் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் இல்லையா? பாருங்க, அறம் சார்ந்த நூல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1330 பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்குதுமா நமக்கு? குறள் பாடல் இருக்குது. திருவள்ளுவர் ஆசிரியர்மா. காலம் 2ஆம் நூற்றாண்டு. நிச்சயமா நமக்கு பரிச்சயமான ஒன்று இல்லையா? சரி, அடுத்தது பார்க்கலாமா? திரிகடுகம் பாருங்க, அறம் சார்ந்த நூல்மா. இதுல பாத்தீங்கன்னா திரிகடுகத்துல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 100 பாடல்களை கொண்ட நூல்மா. சரிங்களா? திரிகடுகம் ஆசிரியர் என்ன யாருமா? நல்லாதனார் தான் இந்த நூலினுடைய ஆசிரியர். காலம் பாருங்கம்மா 2ஆம் நூற்றாண்டு. காலம் என்னதுமா? 2ஆம் நூற்றாண்டுமா. வைணவ சமயம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? சரி, அடுத்தது பாருங்க, திரிகடுகம் அப்படின்னு சொன்னோம்னா, திரி அப்படின்னா 3ஆம், கடுகம் அப்படின்னா காரமா. அப்ப 3 காரமான பொருள்களை குறித்து இந்த நூல் பேசுதான்.
புரியுதுங்களா? அதனாலதான் இந்த நூலுக்கு என்ன பேரா? திரிகடுகம்னு பேரா. எல்லாத்துக்குமே காரணம் சொல்லிக்கிட்டே வந்தோம் பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த நூலுக்கு காரணம் இதுதான். 3 காரமான பொருள் என்னதுமா? சுக்கு, மிளகு, திப்பிலி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அடுத்ததுக்கு போலாமா? ஆசார கோவை. ஏன்பா இந்த நூலுக்கு ஆசார கோவை அப்படின்னு பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசாரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்ப மருவி போய் எல்லாம் ஆச்சாரம் ஆச்சாரம்பாங்க. புரியுதுங்களா? ஆசாரம்னா ஒழுக்கம்னு அர்த்தமா, கோவை அப்படின்னா தொகுப்புன்னு அர்த்தமா. புரியுதுங்களா? அப்ப நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு போற்றப்பட்ட நூலா இந்த நூலு. அதனாலதான் நூலுக்கு பேரு ஆசார கோவை அப்படின்னு பெயர் பெற்றுச்சான். புரியுதா? சரி, இங்க பாருங்க ஆசிரியர் யாருமா? இதுல பாருங்க அறம் சார்ந்த பாடல்கள் தான் இதுக்குள்ள இருக்கு. 100 பாடல்கள் இருக்குது இது உள்ள. சரிங்களா? இப்ப இது உள்ள நேரம் பார்த்ததுல நம்ம அந்த திணையோட முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு அகம் இல்லையா? அதுக்கப்புறம் இருக்கிறதுல நம்ம அறம் தான் பார்த்துக்கிட்டு வரோம். லாஸ்டா ஒரு அகம் இருக்குது நமக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆசார கோவை பாருங்க, அறம் சார்ந்த நூல்மா. எத்தனை பாடல் இருக்கு? 100 பாடல்கள் இதுக்குள்ள இருக்கு. ஆசிரியர் பாருங்க பெருவாயின் முள்ளியார். யாருமா ஆசிரியரா? பெருவாயின் முள்ளியார். ஓகே, இதோட ஆசிரியர் பாத்தீங்கன்னா பாருங்க பெருவாயின் முள்ளியார். சரிங்களா? தெரிஞ்சவங்களுக்கு சரி, தெரியல அப்படின்னா ஆசார கோவை தானே கோவப்பழம். கோவப்பழம் எங்க காய்க்கும்? முள்ளு புதர்ல தான் காய்ச்சிருக்கும் இல்லையா? அப்ப அந்த முள்ளு புதர்ல இருந்து பறிச்சு வாயில போட்டு சாப்பிட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. பெருவாயின் முள்ளியார். நூல் என்னதுமா? ஆசார கோவை. சரியாமா? சரி, பாருங்க 5ஆம் நூற்றாண்டுமா. என்ன சமயம் சார்ந்த நூலுங்க? சைவ சமயம் சார்ந்த நூல். அடுத்தது பார்க்கலாமா? பாருங்க பழமொழி. நிச்சயமாக மாணவ செல்வங்கள் இந்த நூலை கடந்து நாம வந்திருப்போம் இல்லையா? பழமொழி, அதாவது பழமொழி 400. சரிங்களா? ஆசிரியர் யாரா இருக்கும்? முன்றுரை அரையனார். சரிங்களா? பாருங்க பழமொழி 400மா. அறம் சார்ந்த நூல்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 400 பாடல்களை கொண்ட நூல்மா. முன்றுரை அரையனார். காலம் பாருங்க 5ஆம் நூற்றாண்டு. சமண சமயம் சார்ந்த நூல். சரிதானா? அதாவது டிஎன்பிஎஸ்சில ஒரு கொஷின் ஏரியான்னு நாம சொல்லலாம் பழமொழி 400. அதாவது நிறைய சிறப்பு பெயர்களை கொண்ட நூல் பழமொழி 400. சரிங்களா? மூதுரை. மூதுரை இல்லையே, மூதுரை ஔவையாருடைய பாடல் தானே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க தானே? மூதுரை அப்படின்னு சிறப்பு பெயரை பெற்ற நூல் பழமொழி 400க்கு. புரியுதுங்களா? மூதுரை, முதுமொழி, உலக வசனம். புரியுதுங்களா? பட்டறிவு மொழி, தமிழரின் வாழ்வியலை காட்டும் கண்ணாடி. பாருங்க எவ்வளவு சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது பாருங்க இல்ல? சரி, அடுத்த நூலுக்கு போலாமா? சரி, பாருங்க சிறு பஞ்ச மூலம். சிறு பஞ்ச மூலம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அதுக்கும் ஒரு பெயர் காரணம் இருக்கும். இப்ப பழமொழின்னு நம்ம முன்னோர்களினுடைய அந்த வாக்குகள் தான் இல்லையா? சரி, இப்ப சிறு பஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதாவது சிறுமை கூட்டல் பஞ்சம் கூட்டல் மூலம் அப்படின்னு பிரிப்பாங்களாம். சிறிய 5 வகையான வேர்களை குறித்த செய்தியாம். புரியுதுங்களா? அது என்னென்னமா வேறு அப்படின்னா கண்டங்கத்தரி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கண்டங்கத்தரி, சிறு வழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இது ஆர்டர் ரொம்ப அவசியம்பா. இதோட வரிசை ரொம்ப அவசியம், மாத்தி சொல்லக்கூடாது. சரியா? இந்த 5 வேர்களும் மக்களுடைய உடல் நோயை போக்க வல்லதான். அதுபோல இந்த சிறுபஞ்ச மூலத்துல சொல்லக்கூடிய 5 அறக்கருத்துகள் மக்களினுடைய அறியாமை அப்படிங்கிற மனநோயை போக்க வல்லது அப்படின்னு நூலு சொல்லுது. சரியா? சரி, இதுல பாருங்க 97 பாடல்கள் இருக்குதுமா. இதோட ஆசிரியர் பாருங்க காரியாசான். சரிங்களா? இவர் காரியாசானும் கனி மேதாவியார்னு ஒருத்தரை பார்த்தோம்ல நாம, திணைமாலை 150. இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒன்னா படிச்சவங்க, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? நண்பர்கள். சரியா? சரி, காரியாசான்மா. காலம் பாருங்க 5ஆம் நூற்றாண்டுங்க. சமண சமயம் சார்ந்த நூல். சரியா? அடுத்தது பார்க்கலாமா? முதுமொழி காஞ்சி. ஏன்பா இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா அதாவது முதுமையான முன்னோர்களினுடைய ஓகேதானா மூத்தோர்களினுடைய அந்த வாக்குகள், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? முதுமொழி. காஞ்சி அப்படிங்கிறது நிலையாமையை குறித்து பேசுவது. சரிங்களா? அப்ப முன்னோர்களின் அறிவுரையை குறித்தும் நிலையாமையை குறித்தும் பேசுவதால் முதுமொழி காஞ்சி அப்படின்னு பெயர் பெற்றதான். சரியா? இதுல பாருங்கம்மா 100 பாடல்கள் இருக்கு. இதோட ஆசிரியர் பாருங்க முதுமொழி தானே, முதுமையானவர் தானே, அப்ப கிழார்.
கிழவர் அப்படின்னு நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கூடலூர் கிழார். சரியா? காலம் பாருங்கம்மா, 5ஆம் நூற்றாண்டு. சரி, அடுத்தது பார்க்கலாமா? ஏலாதி. இவர் தான் நான் சொன்னேன், ஏலாதி வந்து கனி மேதாவியார் இருக்கிறார் இல்லையா, இவர் தான் எழுதுனது இன்னொரு நூல் எது, அதாவது திணை மாலை 150 அப்படிங்கிற நூல் இவர் எழுதுனதுதான். சரியா? ஏலாதிக்கும் அந்த நூலுக்கும் ஆசிரியர் ஒருத்தவர் தான். பாருங்க, ஏலாதிமா அறம் சார்ந்த நூல்மா, 81 பாடல்கள்மா, கனி மேதாவியார் ஆசிரியர்மா, 5ஆம் நூற்றாண்டுங்க, சமண சமயம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? சரி, அடுத்தது பாருங்கம்மா, கைநிலை. உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, 5திணை 60 அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குதுமா அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஏம்மா 60ன்னு சொல்றாங்க அப்படின்னா, 5திணை 50க்கு என்ன சொன்னோம் நாம, திணை வாரியாக 10 பாட்டு 50 பாட்டு. 5திணை 70க்கு என்ன சொன்னோம் நாம, திணை வாரியாக 14 பாடல்கள் 70 பாட்டு. திணை மாலை 150க்கு என்ன நாம சொன்னோம், திணை வாரியாக 30 பாடல்கள் 150 பாட்டு. ஓகேவா? இப்போ கைநிலை அப்படிங்கிறது 5திணை 60ன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ திணைக்கு 12 அதாவது 12 பாடல்களாக 60 பாடல்கள். சரியா? சரி, பாருங்க, 60 பாடல்கள் ஆசிரியர் பாருங்க புள்ளங்காடனார். ஓகே, அப்ப புல்ல அறுத்து கையில கட்டி தூக்கிட்டு போனாருன்னு ஞாபகம் வச்சுக்கீங்களேன். புல்ல அறுத்தாரு, கையில கட்டி தூக்கிட்டு போனாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம் பாருங்கம்மா, 5ஆம் நூற்றாண்டு. சரியா? சரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, மாணவ செல்வங்கள் வந்து இன்னைக்கு நாம 18 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய அந்த 18 நூல்களினுடைய அந்த தகவல்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னோட்டம் தான் நாம பார்த்திருக்கிறோம். சரிங்களா? அடுத்தடுத்த காலங்கள்ல, அடுத்தடுத்த வகுப்புகள்ல நாம அதாவது ஒரு நூலா அதற்குண்டான தகவல்கள், அதுல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்ன, அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில கேட்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் நாம அடுத்தடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.